வணக்கம் நோவா சீக்ரெட் நேயர்களே. இன்று நாம் பார்க்க போவது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் ரசிகர்களையும் கண்ணீரில் ஆழ்த்தி உள்ள ஒரு மாபெரும் துயரச் செய்தியை பற்றிதான். திரைக்கதை மன்னன் என்று தமிழ் மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பல்துறை வித்தகரான இயக்குனர் மற்றும் நடிகர் திரு கே. பாக்யராஜ் அவர்கள் ஜூன் 27, 2026 அன்று தனது 73 வயதில் திடீர் மாரடைப்பால் காலமானார் என்ற அதிர்ச்சியூட்டும் செய்தி வெளியாகியுள்ளது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நம்மை விட்டு பிரிந்துள்ளார். அவரது குருநாதரான இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இயற்கை ஏந்தி சில நாட்களிலே அவரது முதன்மை சீடரான பாக்யராஜு விடைபெற்றிருப்பது தமிழ் சினிமாவுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். இன்று நோவா சீக்ரெட் தளத்தில் சாதாரணமான திரையுலகத்திற்குள் நுழைந்து தன் எழுத்தால், நடிப்பால், இயக்கத்தால் கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களின் சிம்மாசனம் விட்டு அமர்ந்த அந்த மாபெரும் கலைஞரின் நெடிய பயணத்தை, அவரது சாதனைகளை, அவர் விட்டு சென்ற ஆழமான சுவடுகளை விரிவாக காணப்போகிறோம். 1953 ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அருகில் உள்ள வெள்ளாங்கோயில் என்ற சிறிய கிராமத்தில் கிருஷ்ணசாமி பாக்யராஜாக பிறந்தார். சினிமா என்ற பிரம்மாண்டமான உலகத்தின் மீது அவருக்கு இருந்த தீராத காதல் அவரை சென்னைக்கு ஈர்த்து வந்தது. கையில் பணமோ பெரிய பின்புலமோ இல்லாமல் வெறும் கனவுகளையும் கற்பனை திறனையும் மட்டும் மூலதனமாக கொண்டு அவர் மெட்ராஸில் காலடி எடுத்து வைத்தார். தொடக்கத்தில் காலத்தில் பல கஷ்டங்களை சந்தித்த அவர் தனது அயராத முயற்சியால் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக சேரும் வாய்ப்பை பெற்றார். 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தில் ஒரு சிறிய காட்சியில் தோன்றி தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் போன்ற படங்களில் உதவி இயக்குனராகவும் சிறிய வேடங்களிலும் நடித்து தனது திரைக்கதை அறிவையும் சினிமா இலக்கணங்களையும் கூர்மைப்படுத்தி கொண்டார். இதுவே அவரை பிற்காலத்தில் ஒரு மாபெரும் படைப்பாளியாக செதுக்க உதவியது. 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் கே. பாக்யராஜ் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். முதல் படத்திலேயே ஒரு இயக்குனராகவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டார். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் சண்டை காட்சிகள் பிரம்மாண்டமான நாயக பிம்பங்கள் என ஒரு பக்கம் ஆக்கிரமித்திருக்க, பாக்யராஜ் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். நடுத்தர வர்க்க மக்களின் அன்றாட பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்கு இடையிலான சிக்கல்கள், கணவன் மனைவிக்கு இடையிலான ஊடல் என மிகவும் சாதாரணமான ஆனால் ஆழமான உணர்வுகளை தனது படங்களின் கருவாக கொண்டார். அவரது படங்கள் நகைச்சுவைகளோடு தொடங்கி மெல்ல மெல்ல பார்வையாளர்களை உணர்ச்சி பெருக்கில் ஆழ்த்தும் வித்தையை கொண்டிருந்தன. ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள் என அவர் இயக்கிய தொடக்க கால படங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தன. 1980கள் என்பது கே. பாக்யராஜ் அவர்களின் பொற்காலம் என்று கூறலாம். அவர் தொட்டதெல்லாம் துலங்கிய காலகட்டம் அது. 1981ஆம் ஆண்டு வெளியான அந்த 7 நாட்கள் திரைப்படம் தமிழ் சினிமாவின் திரைக்கதை இலக்கணத்தையே மாற்றி எழுதியது. அதன் இறுதி காட்சிகள் வரும்: என் காதலி உனக்கு மனைவியாகலாம், ஆனால் உன் மனைவி எனக்கு காதலியாக முடியாது என்ற வசனம் இன்று வரை சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து 1983ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் மாபெரும் வெற்றி பெற்றதுடன் அவருக்கு சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றுத்தந்தது. டார்லிங் டார்லிங் டார்லிங், தாவாணி கதவுகள், சின்ன வீடு, எங்க சின்ன ராஜா என அவர் இயக்கி நடித்த ஒவ்வொரு படமும் வெள்ளி விழா கொண்டாடினது. அவரது திரைக்கதையின் சிறப்பு என்னவென்றால், கதையின் நாயகன் எந்தவித சூப்பர் ஹீரோ சக்தியும் இல்லாத சாதாரணமான பல குறைகளை கொண்ட ஒரு மனிதனாக இருப்பான். ஆனால் அவனது புத்திசாலித்தனமும் வெள்ளிந்தித்தனமும் பார்வையாளர்களை அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி போக செய்தது. பாக்யராஜ் ஒரு சிறந்த இயக்குனர் மற்றும் நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு முழுமையான சினிமா கலைஞர். பல திரைப்படங்களில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு என பல பொறுப்புகளை திறம்பட சுமந்த அவர் இது நம்ம ஆளு போன்ற படங்களுக்கு இசையமைக்கவும் செய்துள்ளார். சினிமாவை தாண்டி அவர் ஒரு சிறந்த நல்லாசிரியராகவும் அறியப்பட்டார். பாக்யா என்ற வார இதழை தொடங்கி பல ஆண்டுகளாக அதன் ஆசிரியராக பொறுப்பு வகித்து சமூக பிரச்சனைகளையும் நகைச்சுவை கட்டுரைகளையும் எழுதி வாசகர்களுடன் ஒரு நேரடி தொடர்பை பேணி வந்தார். அவரது பல திரைப்படங்கள் தெலுங்கு, ஹிந்தி என பிற மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு மாபெரும் வெற்றியை பெற்றனர். மொழிகளை கடந்து அவரது கதை சொல்லும் விதம் பல பாலிவுட் இயக்குநர்களுக்கும் முன்னோடியாக அமைந்தது. தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவித்தது.
கடந்த 2026 ஜனவரி மாதம் நடைபெற்ற அவரது திரையுலக பொன்விழா கொண்டாட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு அவரை போற்றினர். அந்த விழாவில் தான் மீண்டும் ஒரு திரைப்படத்தையோ அல்லது வெப் சீரிஸையோ இயக்கப் போவதாக அவர் அறிவித்திருந்தார். அவரது புதிய படைப்பை காண தமிழ் சினிமா காத்திருந்த வேளையில்தான் காலான் அவரை இவ்வளவு அவசரமாக அழைத்து சென்று விட்டான். இன்று தனது மனைவி பூர்ணிமா பாக்யராஜ், மகன் சாந்தனு மற்றும் மகள் சரண்யா ஆகியோரையும் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் கண்ணீரில் தவிர்க்க விட்டு பிரிந்துள்ளார். அந்த திரைக்கதை மன்னன். உடல் அளவில் அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் விட்டு சென்ற அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு போன்ற காலத்தால் அழியாத காவியங்கள் தமிழ் சினிமா இருக்கும் வரை அவரது பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும். மனித உணர்வுகளை இத்தனை எளிமையாகவும் அழகாகவும் திரையில் கொண்டு வந்த அந்த மகா கலைஞனுக்கு நோவா சீக்ரெட் தளத்தின் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை சமர்ப்பிக்கிறோம்.